வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக 24-25 11th போர்டு எக்ஸாம் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். லெசன் வைஸ், அப்புறம் பார்ட் வைஸ், பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு சொல்லி. முன்னாடிலாம் சார் வந்து ரொம்ப லிமிட்டடாக கொஸ்டின்ஸ் தருவேன். இப்போ அந்த மாதிரி கொடுக்க முடியறதில்ல. ஏன்னா எல்லா பாசிபிளான கொஸ்டின்ஸையும் கேட்குறாங்க. ஸோ இது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு கூட நம்மளால் பிரிக்க முடியல. அந்த அடிப்படையில் வாய்ப்புகள் உள்ள ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸுமே சான்ஸ் இருக்கிறத நம்ம வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். இது ஒரு நண்பர் மூலமாக கிடைச்சது. அதை நான் ஒரு தடவை கிராஸ் பண்ணிவிட்டு எனக்கு அது திருப்தியாக இருக்கிறதுனால அதை நம்ம போஸ்ட் பண்ணிடுவோன்னு போட்டேன். +2க்கு தொடர்ந்து கேட்குறீங்க. +2க்கு இந்த மாதிரி பண்ணுறதுல சில சிக்கல் இருக்குது. இப்போ முன்ன மாதிரி இல்லை, நம்மளால் ரொம்ப ரிஃபைன் பண்ண முடியல. சொல்லப்போனால் ரிப்பீட்டட் கொஸ்டின் சம்டைம்ஸ் ஸ்கிப் ஆகிடுது. குறிப்பாக அந்த இன்டர்னல் சாய்ஸஸில் வந்து மாட்டிக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறதுக்கு பயமாக இருக்கு. ஸோ 11th ஓரளவு நமக்கு வந்து அதில் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் வராதுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் தைரியமாக அதை எடுத்து பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி இதில் ப்ராப்ளம்ஸும் கவர் ஆகும். இந்த இதில் நீங்கள் தைரியமாக நீங்கள் நம்பி படிக்கலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அதில் எல்லாமே கொடுத்ததுனால நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ நம்பி படிங்க. வேறு ஏதாவதுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. பட் இப்போ சார் டைம் இல்லாததுனால என்னால் கொஞ்சம் வீடியோ போட முடியல. மேபி ஆஃப்டர் 2 வீக்ஸ் நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவேன். கொஞ்சம் ப்ராப்ளம் சைடில் இன்றைக்கி ஒர்க் பண்ண சொல்லி எனக்கு மெசேஜஸ் வந்திருக்கு, நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஷுவர் அதை நான் அப்லோட் பண்ணுறேன். சார் எங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் சார், நாங்கள்லாம் எப்படி படிப்போன்னு. அதனால் எங்களுக்கு பார்ட் 4ல் ஒரு 6-7 கொஷின்ஸ் கொடுத்துருக்கீங்களே சார்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, அதில் ப்ராக்கெட்டில் வந்து இந்த இயர் கொஸ்டின்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் படிக்க கொஞ்சம் சிரமப்படுறவங்க அந்த இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சார் அதுவுமே அதிகமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, சம்டைம்ஸ் சில கொஸ்டின்ஸ் வந்து 2-3 தடவை ரிப்பீட் ஆகியிருக்கும். அந்த மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் மார்ச் 20, ஆகஸ்ட் 21, மே 22, ஜூன் 21 எல்லாத்துலேயுமே இந்த ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸையாவது நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கிடுங்க. அது உங்களுடைய போர்டு எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ப்ராப்ளம் செஞ்சே பார்க்கணும். நீங்கள் ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுடைய +2ல் நீங்கள் வந்து ரொம்ப சஃபர் ஆவீங்க. ஏன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் ரொம்ப க்ரூஷியல் ரோல் உங்களுக்கு ப்ளே பண்ணும். 1 வேர்ட் சைடும் சரி, இப்போல்லாம் பார்ட் 4லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி அந்த மாதிரி இருக்காது. வெறும் 2 மார்க் 3 மார்க் செக்ஷனில் ஒவ்வொரு கம்பல்சரி சம்மோடு நம்ம தப்பிச்சு ஓடிடுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க்கு, அதில் ஒரு சம்மையும் சேர்த்து CBSE பேட்டர்ன்ஸில் கொஸ்டின்ஸ் வருது. இங்கே தான் சிக்கலும் வருது, சரிங்களா? ஏன்னா நம்ம யூஸ்வலாக 5 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணணுன்னு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இந்த சம் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா ஒரு 2 மார்க் தெரிஞ்சிருக்கலாம், உங்களால் அந்த சம்மை சால்வ் பண்ண முடியாமல் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ சார் சைடில் கொடுக்கக்கூடிய சிம்பிள் சஜஷன், தயவுசெய்து சம்ஸும் நீங்கள் பாருங்கள். அதுவும் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரைட், வேறு எதுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. Thank you very much. Thank you for your support. Please subscribe and support us. Share with your friends. You can give your valuable feedback on the comments. Thank you very much.